மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் கிராமத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் முள்காடுகளில் சிறுத்தை பதுங்கியிருப்பது வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியவந்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி கூற கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி, தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் வனத்துறை அதிகாரிகள் சார்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக சுற்றி திரியும் சிறுத்தையால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் கிட்டத்தட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போட தான் தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 2 நாட்களாக வனத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவானது இந்த சிறுத்தையை தேடும் பணியில மிக தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைக்கு காலையில துக்கனாங்குளம் பகுதியில் இந்த சிறுத்தை படுத்து இருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த பகுதிக்கும் தொடர்ந்து சென்று அங்கும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில வனத்துறை அதிகாரிகள் அந்த ஆரோக்கியநாதபுரம், மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் அந்த கிராமத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவுல முள் காடுகள்ல அந்த சிறுத்தை பதுங்கி இருப்பது தெரிய வந்திருக்கு. அதனை தொடர்ந்து அந்த பகுதியில அந்த சிறுத்தையை பிடிக்க தொடர்ந்து பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுல என்ன அப்படின்னா, அந்த சிறுத்தையானது தொடர்ந்து இந்த செம்மங்குளம் முதல்ல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்த பகுதியானது செம்மங்குளம். அதுல இருந்து தற்போது 4 கிலோமீட்டர் தான் ஆரோக்கியநாதபுரம் வில்லேஜ். அந்த ஆரோக்கியநாதபுரம் வில்லேஜ்ல இருந்து 4 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இப்ப முள்காடுகள்ல சிறுத்தை பதுங்கி இருப்பது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து சிறுத்தை நகர்ந்து கொண்டிருப்பதால அது எங்க தங்குது அப்படிங்கிற இடத்தை உறுதி செய்த பின்புதான் அதனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வனத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஆரோக்கியநாதபுரம் சுற்றியுள்ள முள்காடுகளை பதுங்கி இருப்பது இன்று இரவு வரை கண்காணிக்கப்படும். இன்று இரவு நாளையும் அதே இடத்தில் தங்கும் பட்சத்துல அதனை பிடிக்க உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தால் அது எங்கு தங்குகிறதோ அந்த இடத்தில் வைத்து அதனை பிடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.